நம்மளுக்கு பிடிச்சவங்களோட ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடம் இன்னும் ரொம்ப அழகாயிடுதுல. சரி, கால் தீபா. நான் ரொம்ப ரசிச்ச ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். First of all, performance எல்லாருக்கும் congratulations. I know it's not an easy thing to do. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக வந்து உட்காந்து ஒரு சீனை இனாக்ட் பண்ணுறதுன்றது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். இட்ஸ் ஈஸியர் செட் தென் டன். பட் யா, இங்கே உட்காந்து பண்ணுறதுக்கு ஒரு இது வேணும். கேன் யூ ப்ரீஃப் மீ அபவுட் உங்களோட ப்ரெப்? எப்படி எவ்வளோ நாள் நீங்கள் இதுக்கு ப்ரெப் பண்ணீங்க, எவ்வளோ நேரம் பண்ணீங்க? வாட் எவர் குட் பி. இன்றைக்கே கூட நீங்கள் பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே 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 நைஸ். ஓகே. ஸோ ரைட்டர்ஸ் என்ன இப்போ முன்னாடியே தில் ஓகே. ஐ வுட் ரியலி லைக் டு நோ அபவுட் த ரைட்டர்ஸ் பிகாஸ் எழுதி வச்சிருந்தாலாம் கொஞ்சம் வில்லங்கமான ஏதாவது ஒரு தீம் ஃபாலோ பண்ண மாதிரி இப்படிலேருந்து அப்படி, அப்படிலேருந்து இப்படி ஒரே ஜம்ப்பாக இருந்துச்சா? ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டு ஆக்சுவலி வாட்ச். எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட். ரிலேஷன்ஷிப்னாலே காம்ப்ளிகேட்டட் அந்த தீமில் போயிட்டீங்களா, இல்லை காம்ப்ளிகேட்டாக ரிலேஷன்ஷிப் அணுகணுன்னே போனீங்களா? கொஞ்சம் ஃபர்ஸ்ட் திங் வாஸ் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பட் அதுவுமே கூட திடீர்னு எப்போ அந்த லைன் ஜம்ப் ஆச்சுன்னு எனக்கு புரியல. முதல்லேருந்து அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பேசிட்டே தான் டக்குன்னு மாற்றி அவர் திருப்பி ஹீ ஸ்டார்டட் டாக்கிங் இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். எல்லாமே அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட்டாகவே இருந்துச்சு. இட் ஸ்டார்டட் ஆஃப் இன் ஒன் வே. வென் யூர் திங்கிங் இட் வில் கோ இன் ஒன் டிரெக்ஷன், இட் வில் சடன்லி ஜஸ்ட் டர்ன்ட் ஓவர், விச் வாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். நைஸ். எனக்கு கொஞ்சம் இந்த செகண்ட் கதையில் பர்ஃபார்மன்ஸஸ் கொஞ்சம் கேண்டிடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சென்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பண்ணும்போது இருந்த அந்த ஒரு கேண்டிட்னஸ் வந்து எனக்கு முதல் கான்வர்சேஷன் ரொம்ப வசனமாக பேசின மாதிரி இருந்துச்சு. பட் த ப்ராப்ளம் கம்ஸ் ஈவன் இன் ஃபிலிம்ஸ். ஐ டோன்ட் திங்க் நம்ம இஃப் ஐ ஜஸ்ட் இன் ஹைண்ட்சைட் என் படத்துலையும் அப்படி தான் இருந்தது. பட் அது வசனமாக இருக்கணும் அப்படின்னு பண்ணுறதுனால அப்படி இருக்குது. பட் இன் ரியாலிட்டி நம்ம ஐ திங்க் வி ஹேவ் டு பிரேக் இட் இன் சம்வேர். ஏன்னா நான் என் பொண்டாட்டி கிட்ட போய் அந்த மாதிரி பேசுனேன்னா என்ன வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்னு கேட்பேன் நினைக்கிறேன். ஏன் இந்த மாதிரிலாம் பேச அது ஒன்று இருக்குது. பட் யா, ஐ மீன் அதர்வைஸ் தி எக்ஸ்ப்ரெஷன்ஸாக சரி, ஆக்டிங்காக சரி, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தேர்ட் ஃபிலிமோட தீம் ஐ ரியலி வாஸ் ஐ டோன்ட் நோ, லைக் எனக்கு இந்த ரெண்டு பேரோட ஆக்டிங்குமே கொஞ்சம் வேர் தே ஆர் ட்ராயிங் த லைன்றது எனக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்துச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங். பிகாஸ் ஷீ ஹேஸ் சம்திங் கிளியர் இன் ஹர் ஹெட் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் ஃபுல்லி ஷீ வாஸ் ஹேவிங் அ வெரி ப்ளசன்ட் ஃபேஸ். ஃபுல்லாகவே அவங்க வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அந்த சுச்சுவேஷனை அணுகின மாதிரி இருந்தது. ஈவன் வென் த ஃபாதர் கேம், அங்கே கூட ஒரு வேறு மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன் இல்லாமல் எல்லாத்தையுமே நான் சமாளிச்சுக்கிறேன், நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இந்த மாதிரி இருந்துட்டால் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் நல்லா தான் இருக்கும். சர்டன் ஏரியாஸ் ஐ டோன்ட் திங்க் வில் பி ஏபிள் டு ரியாக்ட் லைக் தட். ஸோ அதனால் அந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் வாட் யூஷுவலி ஹேப்பன்ஸ் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பிகாஸ் தட் பிரேக் வுட் ஹவ் பீன் தேர். ஸோ தட் நீங்கள் கடைசியில் வென் த சர்ப்ரைஸ் கம்ஸ் இன் ஐ வில் ஹேண்டில் இட், யூ டோன்ட் வரின்னு சொல்லும்போது. அண்ட் ஆல்சோ ஐ ஃபெல்ட் ஆஸ் ரைட்டிங் இன் த தேர்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட்லேருந்து he didn't want it either which way. It was very confusing because I don't want this relationship, I don't want the marriage, I want the relationship, I don't want the marriage ன்ற மாதிரி அவர் தெளிவாக இருந்தார். ஸோ கடைசியில் if it is just about money, அந்த டிஸ்கஷனே முன்னாடியே வரவே இல்லை. அந்த ஒரு இது பிகாஸ் இஃப் இட் ஜஸ்ட் அபவுட் மணி அந்த கான்வர்சேஷன் தான் இருந்திருக்கணும்ல. என்ன டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டார். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் வாஸ் அ டார்க் ஹியூமர் angle and all to it, but I thought okay, that conversation could have been there. You don't wait till the girl says நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் just jump into it. It doesn't work like that. Okay, it is more of the writing angle தானே தவிர I'm just trying to understand. மற்றபடி all the actors for days இன்றைக்கி தான் ஆரம்பித்து இன்றைக்கி பண்ணதுக்கு வந்து everyone was quite confident, நல்லா பண்ணாங்க. மற்றபடி yeah, I think I've covered everything. வேறு ஏதாவது if you guys want to interact, we can go into the details. சார் டைட்டில் மிஸ் பண்ணிட்டேங்கண்ணா. இப்போ ஆக்சுவலி ஆக்டர்ஸ் வந்து ஆடிஷன்ஸ் இருக்கட்டும் அண்ட் செட்ஸ் ஆல்சோ மோஸ்ட்டாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னவாக இருக்கும் அண்ட் அது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இல்லை மோஸ்ட்டாக பண்ணுற மிஸ்டேக்ஸ்
அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. லைக் வென் யூ செட் ஆடிஷன் வைக்கிறதுக்கான காரணமே வந்து அவங்க அந்த ரோலுக்கு ஃபிட் ஆவாங்களா. இஃப் யூர் ஆஸ்கிங் அபவுட் சினிமா தென் அவங்க அந்த ரோலுக்கு ஃபிட் ஆவாங்களா இல்லையா. ஸோ தி டிரெக்டர் ஆர் ரைட்டர் ஹூஎவர், ஐ மீன் ஃபைனலி எண்ட் ஆஃப் த டே த கால் இஸ் த டிரெக்டர்ஸ். ஏன்னா அவருக்கு ஒரு விஷன் இருக்கும் அந்த கேரக்டரை பற்றி. திஸ் இஸ் த வே தே நீட் டு லுக், திஸ் இஸ் த வே தே நீட் டு டாக். ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், அது வந்து ஒர்க் ஆகணும். ஸோ இஃப் தட் இஸ் டன் தென் தேர் ஆர் சேலஞ்சஸ் ஆன் லொக்கேஷன். ஸோ அது அடுத்த சேலஞ்ச். பட் ஆடிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க எழுதின கதாபாத்திரம், அவங்க எழுதின விஷயத்துக்கு வந்து அந்த நடிகர் வந்து பொருந்துறாரா இல்லையான்றதுக்கான ஆடிஷன் தான் அது. அவருக்கு தேவைப்படுற பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதா இல்லையா, அவரால் அவரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதாபாத்திரம் இருக்கா இல்லையா, அந்த கேரக்டர் டசன்ட் லுக் லைக் தட் ஆர் வி கேன் மோல்ட் த கேரக்டர் டு பி லைக் தட், இந்த லுக்ஸுக்கு இவர் செட் ஆவாரா ஆக மாட்டாரா, இதுக்காக தான் பண்ணுறது. ஐ எம் நாட் ஷுர் ஹவு மெனி பீப்புள் ஹியர் இன் தமிழ் டூ ஆடிஷன்ஸ் வித் ஆக்சுவல் சீன் பேப்பர்ஸ். இப்போ நீங்கள் போன இடத்துல அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆஃப் த 3 films ஐ ஹவ் ஷாட், ஐ ஹவ் ஆல்வேஸ் given my own scene papers for audition. ஸோ நான் அதை கொடுத்துருவேன். பிகாஸ் 2 things, I will not be able to, I am not talented enough to judge if they do give me another performance. நம்ம இது வந்து இதுக்கு செட் ஆகுமான்னு சொல்கிறது எனக்கும் தெரியாது, வேறு ஏதாவது புதுசாக கொடுக்கறதுக்கும் எனக்கு தெரியாது. ஸோ we've already worked on this scene, so might as well give it off so that we'll know இவங்களால இதை பெர்ஃபார்ம் பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லி. அபிஷேக், you got our scene only, no? So I worked with him in my film, so I think we gave எங்களோட படத்தோட சீன் தானே உங்களுக்கு கொடுத்து ஆடிஷன் பண்ணோம். சின்ஸ் நீங்கள் ரைட்டிங் பற்றி பேசுகிறதுனால உங்களோட ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கன்னா, அப்புறம் என்னென்னா நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு சீன் ஆல்மோஸ்ட் விஷுவலாக உங்களுக்கு வித் சப்டெக்ட்ஸ் அதை எப்படி சொல்லுவாங்க, ஏன் சொல்லுவாங்க, நீங்கள் டிரெக்ட் பண்ணும்போது அதை எப்படி அவங்கக்கிட்ட இருந்து வாங்க ட்ரை பண்ணுவீங்க அந்த. ஓகே, ஸோ ரைட்டிங் வந்து ஆக்சுவலாக இட் இஸ் அ பெயின். I am not a good writer at all, so I take a lot of time and I don't write alone. I usually collaborate. I only done 2 films in which we have written. My second film was a remake, so adu vandu we just literally translated it and அந்த scene குள்ள சில குட்டி விஷயங்கள் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்தோமே தவிர அதில் நாங்கள் ரைட்டிங்னு கிரெடிட் எடுத்துக்கிற அளவுக்கு நாங்கள் அப்படி ஒன்றும் பண்ணிடல. மீதி 2 படத்தை பொறுத்த வரைக்கும் ஐ ஹேட் ஒன் ஐடியா, ஒரு 1 லைன் இதுதான் கதை அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ பவுன்ஸ் இட் டு அ ரைட்டர். அவர் அந்த 1 லைனே மாற்றினார். பிகாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் சப்போஸ் டு பி நான் யோசிச்சது வந்து ஒரு romantic film அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். பட் he made it a con film because he was not interested in writing a romantic film. But okay, I was like excited about that line also which he gave because he changed the whole இது மாற்றினதுக்கு அப்புறமா it is on a daily basis we kept meeting, so we'll bounce the ideas. So to ask your question, the writing process won't start immediately. ஸோ ஃபுல்லாக கதை பேசிக்கிட்டே இருப்போம், சீன் பேசிட்டே இருப்போம், அதில் கேரக்டர்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ இனிஷியலி இட் வில் பி வெரி ஆம்பிகுவஸ், அது ஒரு மாதிரி இட் வில் பி ஆல் ஓவர் த பிளேஸ் and the versions will keep changing. So we don't put pen to paper unless we are clear about the whole structure of the film. So முதல்ல இருந்து எண்ட் வரைக்கும் அது என்னவா போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிடுச்சு. ஏதாவது ஒரு ஏரியா மட்டும் புரியலை, இல்லை கிளைமேக்ஸ் கிராக் பண்ண முடியல அப்படின்னா ஓகே நாங்கள் எழுத ஆரம்பிச்சிடும். ஸோ வில் நோ திஸ் இஸ் வேர் இட் இஸ் ஹெட்டிங், பட் வி டோன்ட் ஹேவ் ஐடியாஸ் ஃபார் தட்ன்றதுனால அது எழுத ஆரம்பிச்சு. ஸோ அது யூஸ்வலாக அப்படி தான் நடக்கும். இப்போ எழுதிட்டு இருக்க படத்துக்கும் அதுதான். So we started discussing. So I had one version in mind in which the second half வந்து எனக்கு விடையே இல்லாமல் ரொம்ப நாள் அதிலே சுற்றிட்டு இருந்தேன். Then I brought my writer inside. So அவர் வந்தோடனே அவர் வேற ஒரு perspective கொடுத்தாரு. But we didn't change the story this time. The story is the same, but all the scenes changed because it is அவர் உள்ளே வந்ததுக்கப்புறமா இங்கேருந்து ஆரம்பித்தா எப்படி, அங்கேருந்து ஆரம்பித்தானே இப்படி இந்த ஆங்கிளில் போனால் கதை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கொலாபரேஷன் ஆஸ்பெக்ட் பற்றி கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா ஜென்ரலி ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், ஈவன் வித் பர்ஃபார்மன்ஸஸ் போது இன்னொரு ஒப்பீனியன் வரும்போது அது ஆக்டிவாக லிசன் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணுற திங் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க? ஏன்னா இது ஒரு கொலாபரேட்டிவ் இண்டஸ்ட்ரி தான், பட் ஸ்டில் இல்லை. சி 2 areas we need to be really careful is writing, and writing is basically it's a very lonely process தான். If you are good at it you can write alone. Like உங்களுக்கு வந்து லிட்ரேச்சர் நாலேஜ் இருக்குது, நீங்கள் நிறைய எழுதியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா it's good. And or if you want to write from your own experiences, and if you are very excited about it that I need to tell this story, then it is again good. I am not having அந்த மாதிரி experiences to where I am already excited to write, give my experiences to, I mean show my experiences to other people. இந்த கதையை எதுக்கு நம்ம திருப்பி வர எடுத்து ஊருக்கெல்லாம் வர காமிக்கணுன்ற மாதிரியான. So I always go to a writer because அவங்களோட knowledge, அவங்களோட world they know, that will give one input to what basic idea I have. So it will be as simple as நான் சென்னை தாண்டி போய் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடையாது. My travel is very minimal.
ஸோ ஃபார் மீ டு செட் மை ஸ்டோரி இன் another ஊர் இட் செல்ஃப் இஸ் ஸோ அதுக்கே மைண்டு போகிறதே வந்து ஒரு பெரிய அது அந்த வாரம் கிராஸ் பண்ணி போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ஃப்ரம் ஒர்க்கிங் வித் ரைட்டர் ஹூஸ் ஃப்ரம் another டவுன், ஸோ வென் he says இங்கே இப்படி பண்ணலாம் இங்கே செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு அது புதுசாக இருக்கும். அவருக்கு அது புதுசாக இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா அவர் மேபி அவர் ஊரில் இருக்கிற பட்டில் கூட அதை சொல்லலாம், இல்லை அவருக்கு அது கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கலாம். பட் ஐ வாண்ட் டு பிரேக் திஸ் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் கோ தேர் ஸோ தட் இட்ஸ் எக்ஸைட்டிங் ஃபார் மீ பிகாஸ் ஐ எம் பிரேக்கிங் அவே ஃப்ரம் வாட் ஐ ஆல்ரெடி நோ. ஸோ ஐம் ஆல்சோ எக்ஸைட்டட் டு ஷூட். அங்கே போகும்போது நமக்கு ஒரு புதுசாக இருக்கும், அங்கே ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது, அவங்க அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற லிங்கோ ஆல் தட் இஸ் எக்ஸைட்டிங் ஃபார் மீ. ஸோ எனக்கு அந்த அந்த மாதிரியாக நான் அதை அணுகிடுவேன். அதனால் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. அண்ட் ஆல்சோ நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஃபுல்லாக மாற்றும்போது ஐ என்ஜாய் த கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் பிகாஸ் ஐ ஸ்டார்டட் வித் அ பிளாங்க் பேப்பர். ஒன்றுமே இல்லாமல் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்தோம், அதுக்குள்ளே இன்னொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் உள்ளே வருது, அது நம்ம வந்து ஃபுல்லாக மாறுது அப்படிங்கும்போது தேர் கெட்டிங் இன்வால்வ் இன்சைட் மை ஐடியான்றது வந்து ஆக்சுவலி இட் எக்ஸைட்ஸ் மீ ஆக்சுவலி. ஸோ நான் ஆக்சுவலாக இப்போ ஸோ ஐம் ஒர்க்கிங் வித் 2 ரைட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வெர்ஷன் போச்சு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தார், இதெல்லாம் சரியாயில்லை அதெல்லாம் சரியாயில்லைன்னு சொல்லி மாற்றினார், அதுலேருந்து இன்னொரு வெர்ஷன் போச்சு. ஸோ we are actually in the 3rd or 4th version which we've locked and we're almost done with the script. And இதை கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகும்போது அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ற விமர்சனங்கள்லாம் வரும். பட் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங் ஆல் டுகெதர். அதில் இருக்க குறைகள்லாம் அவங்களுக்கு தெரியும், நாங்கள் இதிலே வேலை பண்ணிட்டு இருக்கனால எனக்கு தெரியாமல் கூட போகலாம். பட் இன் ஹைண்ட்சைட் இட்ஸ் ஆல் அ வெரி எக்ஸைட்டிங் ப்ராசஸ் ஃபார் மீ. செகண்ட் கொஸ்டின் அதான் சொன்னீங்க, எழுதுனது எப்படி நீங்கள் நடச்சது எப்படி ஸ்க்ரீனில் கொண்டு வர ட்ரை பண்ணுவீங்க பெர்ஃபார்மன்ஸ்? There is 2 ways to look at it. One is lot of factors are there. ஒரு நாள் நீங்கள் ஷூட்டுக்கு போகும்போது there are so many factors which will be in play for you to get that scene done. ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக உங்கள் மைண்டில் இருந்தது தான் நீங்கள் பண்ணணும்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணும்போது it takes a lot of time and effort. அதுக்கான பேண்ட்வித் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இருக்கா அப்படின்றத முதல்ல நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கணும். பண்ணதுக்கு அப்புறம் அண்ட் டெஃபினெட்லி ஐ கேன் டெல் யூ த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் people will also say that I have not got the same thing which I had in mind because it is not possible, because it is not something நீங்கள் மட்டும் போய் அதை பண்ணலை. There are so many people collaborating on set and there are so many factors on that particular day which is going into consideration when you're shooting a film. So அதனால் it is all going to affect your scene in some way or the other. Whether it is for the good or bad is based on your luck. ஆனால் maximum you can try to get it. And for me, when there is a good actor performing the scene, I start enjoying the process. ஓகே நம்ம ஒரு விஷயம் மைண்டில் வச்சுட்டு எழுதணும், அதை இப்படி கொண்டு வராங்க ஸ்க்ரீன்லன்றதை I start enjoying. If for some reason my actor is not giving me the performance which I expected, they are taking it in a different direction, then I give them direction. எனக்கு இல்லை இப்படி வேண்டாம், இந்த மாதிரி இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டாம், இல்லை இந்த ஸ்பேஸில் இதை பேச வேண்டாம், ஆர் இந்த மாதிரி இமோட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். பட் ஐ எம் நாட் குட் அட் இமோட்டிங், ஸோ ஐ கேனாட் கிவ் தம் ரெஃபரன்ஸ் ஆஃப் திஸ் இஸ் ஹவ் ஐ வாண்ட் இட். ஸோ ஐ கீப் ஆஸ்கிங் தம் டு கிவ் மீ ஆப்ஷன்ஸ் ஆர் ஐ கீப் ஐட்ரேட்டிங் பேஸ்ட் ஆன் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து நான் அதை டில் closer to, either it can be closer to what I wanted or it can actually surprise me in another angle where I actually like it. நான் நினச்சதுக்கும் அதுக்கும் கான்ட்ராஸ்டிங்காக கூட இருக்கலாம், பட் இது புதுசாக இருக்குன்ற இடத்துல கூட நான் அதை போய் ஓகே பண்ணலாம். அப்படியும் அது ஒர்க் ஆகும். ரைட்டர்ஸ் கொலாப் பண்ண சொல்லியிருக்கீங்க, ஸோ ஆன் வாட் பேசிஸ் யூ சூஸ் த ரைட்டர்? It's like choosing a girlfriend only. It will never see, everybody is interested in writing, so I can also write in sollalam, but when I go and sit with another person I have to gel, the ideas have to sync, and by that I don't mean that we both have to think in the same way. We both have to find a balance somewhere. So you might love this girl, but when you live with her you will know how it is going to be. Okay, when you're meeting outside it's a different ball game altogether. When you start living is when you're actually working on the script and the mari. So she will take you in one different direction and நம்ம ஒரு சைடில் எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம். ஸோ எங்கேயோ ஒரு பேலன்ஸ் பிடிச்சாதான் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி, ஸோ அவங்களுக்கு ரைட்டருக்கு பேசிக்லி தே ஷுட் பி இன்ட்ரெஸ்டட் இன், தே ஷுட் ஹேவ் தட் வேர்ல்ட்லி நாலேஜ் அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ். அப்புறம் அவங்க ஆக்சுவலாக ரைட்டர்னு கிளைம் பண்ணும்போது அவங்க எழுத்துல நல்லா இருக்கணும். நான் எழுதுனதை படிக்கும்போது எனக்கே பிடிக்காது, அவங்க எழுதுனதை படிக்கும்போது எனக்கு பிடிக்கலன்னா நான் அவங்களோட ஒர்க் பண்ண தேவை. ஸோ எழுதும்போது படிக்கும்போது முதல்ல அந்த எழுத்தில் ஒரு அழகு இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும், அதுக்கப்புறமா அவங்களோட நாலேஜ், அதுக்கப்புறம் நம்மளோட ஹவு வி போத் ஜெல், அண்ட் அஃப்கோர்ஸ் டைம் லைன்ஸ், அவங்களோட டைம் எங்களோட டைம், இதெல்லாம் செட் ஆகும். அவ்வளோதான். எஸ், நோ ப்ராப்ளம். தப்பிச்சிட்டிங்க.
தேர்ட் படம் பார்த்துருக்கேன் ஓடிடியில். Okay. பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. ஸோ அந்த படம் வந்து அந்த டைம் வந்து ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே. ஸோ இப்போ ஒரு ரைட்டரோ ஒரு டேரக்டரா ஸோ மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நம்ம ஐடியாஸே வந்துட்டு பிச்சுன்னு ஆகுமா இல்லை எனக்கு ஒன்று வருது நான் ஒரு ப்ராடக்ட்டை பண்ணுறேன் ஸோ அது மார்க்கெட்டில் வந்து எந்த மாதிரி போகுதுன்ற மாதிரி கிடைக்குமா இல்லை அவுட் சைட் ப்ரெஷர் உங்களுக்கு வந்துட்டு எப்படி அஃபெக்ட் பண்ணுறது அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஸோ ஆக்சுவலாக நாங்கள் எழுதி பண்ண 2 படத்துக்குமே வந்து அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் எழுதுனது தான். ஏன்னா அதை தான் யோசிச்சா எதுவும் ஐடியாவே வரல. வர ஐடியா எல்லாமே வந்து ஆல்ரெடி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த 2 படம் நாங்கள் ஒரிஜினலாக எழுதின 2 படமே வந்து ஐடியா ட்ரைவ் பண்ணி என்ன வந்துச்சோ அதுதான். ஸோ இந்த தேர்ட் ஃபிலிம் தீராகாதை பற்றி தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் வந்து நான் அந்த ரைட்டரோட கிட்டத்தட்ட ஒரு 4 கதை கிட்ட பேசணும். பயங்கர காமெடியாக வந்து ஒரு கதை, அப்புறம் த்ரில்லர், இந்த மாதிரி ஏதோ மல்டிபிள் ஜானர்ஸ் வேறு கதை வி கெப்ட் டிஸ்கஸிங். எதுவுமே ஃபைனலி வில் டிஸ்கஸ் அண்ட் தென் வில் த்ரோ இட் அவே சேயிங் இட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ அவர் போயிட்டு அவர் வீட்டில் சொல்லுவார், இதை தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லி. நான் போய் என் வீட்டில் சொல்லுவேன், இதையா நீங்கள் வச்சு இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கீங்கன்ற ரிமார்க் வரும்போது அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு திருப்பி அடுத்தது ஆரம்பிப்போம். பட் ஹீ ஹேட் ரிட்டன் அ லாட் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் விச் காட் பப்ளிஷ்ட். ஸோ அதில் ஒரு ஸ்டோரியில் ஐ ரெட் திஸ் சீன். அவர் இதை படிங்கன்னு சொல்லி கொடுத்தாரு திடீர்னு ஒரு நாள். ஜிஆர் சுரேந்திரநாத். ஸோ அவர் ஒரு கதையில் வந்து ரகசியமாய் ஒரு கனவுன்னு நினைக்கிறேன். அந்த கதை பேர் தீராகாதல்ன்ற புக்கில் இருக்குது. ஸோ அந்த கதையில் ஐ ரெட் திஸ், அவர் அதை படிங்கன்னு சொல்லி கொடுத்தோன்னே ஐ ரெட் இட். அண்ட் அந்த கதையில் இந்த மொமெண்ட் இருக்குது, லைக் 2 எக்ஸ் லவர்ஸ் மீட் when they are traveling in the train என்ற சீனை நான் படித்தேன். எனக்கு படித்தோடனே பயங்கர அது எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஒரு நைஸ், அங்கேருந்து அந்த பிளாட் ஆரம்பிக்கும் போது இட் பி இன்ட்ரெஸ்டிங். பட் அதுக்கப்புறம் அந்த கதை அவர் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்தார். we didn't take all of those things. இந்த கேரக்டர்ஸையும் அந்த சீனையும் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து we started discussing. எப்படி போகலாம் பேசி we arrived at that idea and then we started writing. அது லைட் ஹார்ட்டடா? சரி, ஓகே. ஓகே. இல்லையே, நான் தான் ஐ டோன்ட் கோ டு த ப்ரொடியூசர் அன்டில் ஐ ஃபினிஷ் மை ஸ்கிரிப்ட். ஏன்னா எனக்கே தெளிவில்லாத போது நான் போய் மாட்டிக்க மாட்டேன். பட் அஃப்கோர்ஸ் அந்த படம், வாட் யூர் சேயிங் இஸ் ரைட், பிகாஸ் ஐ சைன் தட் ஃபிலிம் இன் 2018 வித் ஒன் ப்ரொடியூசர். அவர் அந்த படத்தை எடுக்கவே இல்லை, பிகாஸ் ஹி வாஸ் வரிட் அபவுட் த மார்க்கெட். அப்போ கரெக்டாக 96 வந்துச்சு. வந்த உடனே ஓ மை காட், ஒரு எக்ஸ்லவர் படம் வந்துருச்சு. ஒரு எக்ஸ்லவர் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இட் க்ளோரிஃபைஸ் த ஹோல் எக்ஸ் ஆங்கிள். ஐ டோன்ட் க்ளோரிஃபை த ஹோல் எக்ஸ் ஆங்கிள். இட் இஸ் ஆக்சுவலி கான்ட்ராஸ்டிங். பட் ஒரு எக்ஸ்லவர் அப்படின்ன உடனே அவங்க அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட் வாஸ் தேர் அண்ட் ஐ எண்டட் அப் டூயிங் அ ரீமேக் ஆஃப் another film அந்த டைமில், பிகாஸ் இட்ஸ் நாட் கெட்டிங் டன். தென் ஐ கேம் பேக் டு இட். அதுக்கப்புறம் couple of producers I met and finally எல்லாருக்கும் பிடிக்கும், யார் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்களோட ஒர்க் பண்ண வேண்டியது. ஃபைனலி லைக் காட் மெட்டீரியலைஸ். ஹாய். Yeah. So, how was the experience working with them? It was good. But it was not a very. If you're talking about how my experiences were working with Mr. Anwar Kashyap, அது நாங்கள் அவரோட ஒர்க் பண்ணவே இல்லை. பிகாஸ் how that project was projected is, in the sense how it was organized is, they choose one filmmaker from each state. அந்த மாதிரி ஏதோ ஒரு 12 filmmaker they chose. And so எல்லாரும் வந்து ஷோ ரீல்ஸ், அவங்களோட ஃபிலிம்ஸ், அவங்களோட ஒர்க்ஸை வந்து ஃபஸ்ட்டு அனுப்பணும். they called for it and அதுலேருந்து they shortlisted 12 பேர். ஸோ from filmmakers from all over the country, short filmmakers from all over the country sent their works. அதில் அவங்க 12 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு they sent individual emails to all of us and we didn't know who the other 11 people were and we were instructed not to give out the information that we are selected for the project. So nobody knew that we were actually part of the project. And the kadai was, there will be 12 clues. There will be a, ஸோ அவங்க ஒரு 1 லைன் கொடுத்துட்டாங்க. ஒரு மர்டர் நடந்திருக்கு. அந்த மர்டரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு 12 க்ளூ கிடைக்குது. அந்த 12 க்ளூவும் ஒரு ஊருக்கு அசோசியேட்டடாக இருக்கும். அந்தந்த ஊரில் இருக்கிற க்ளூவை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஹேட் டு ரைட் 2 ஆப்ஷன்ஸ் ஃபார் த சேம் க்ளூ. ஸோ எனக்கு ஒரு க்ளூ வந்தது. ஸோ சென்னை பேஸ் பண்ணி ஒரு க்ளூ வந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஐ ஹேட் டு ரைட் 2 ஸ்டோரிஸ். ஸோ ஐ ரோட் இட் அண்ட் சென்ட் இட் டு தெம் அண்ட் அவங்க அதில் ஒரு கதையை செலக்ட் பண்ணாங்க. அண்ட் தே கேவ் அ ஸ்மால் பட்ஜெட் for it to be shot. We shot it here. Then we sent the film. All this while we don't know who the other 11 people are. We don't know what the primary, primary கதையில் இது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். இந்த லைன் மட்டும் தான் தெரியும்.
மீதி 11 clues என்னன்றது தெரியாது. ஸோ வில் நாட் பி ஏபிள் டு ரைட் எனிதிங் பேஸ்ட் ஆன் தோஸ் clues ஆல்சோ. ஸோ இது போனதுக்கு அப்புறமா தே ஸ்டிச் தி என்டையர் ஃபிலிம் டுகெதர். அண்ட் நாங்களே அந்த படம் வந்து ஒரு நாள் தே ஹேட் அ ப்ரீமியர் ஆஃப் தட் ஃபிலிம். ஸோ 12/12/12க்கு ப்ரீமியர் பண்ணாங்க. ஆர் ஆமாம். ஸோ இட் வாஸ் டன் ஃபார் 100 years ஆஃப் சினிமா ஆன் 12/12/12 டேட் 12th December 2012 பண்ணாங்க. ஸோ அன்றைக்கி தான் நாங்கள் போயிட்டு PVR பாம்பேயில் வி சாட் அண்ட் வாட்ச் த ஃபிலிம் டுகெதர். ஸோ இட் வாஸ் குவைட் எக்ஸைட்டிங். இட் வாஸ் கொஞ்சம் பயங்கர வேரிட் ஒர்க்ஸ் ஃப்ரம் வெரி டேலண்டட் ஃபில்ம் மேக்கர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ அதில் நம்ம கதை எப்படி உள்ளே வரப்போ ஸோ பேசிக் ஐடியா அவங்களோட செமையாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி தான் மிஸ்டர் கஷ்யப்பையும் நாங்கள் மீட் பண்ணோம். அண்ட் ஹீ வாஸ் ஒன் பவர் ஹவுஸ். அன்றைக்கி ஹி வாஸ் ஆக்சுவலி ஷூட்டிங் ஹிஸ் ஃபிலிம். ஸோ அந்த படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் ஷூட் பண்ணிவிட்டு ஷூட் முடிச்சுட்டு ஹீ ஜாயின்ட் அஸ். ஹி வாஸ் டாக்கிங் டு ஆல் ஆஃப் அஸ் அண்ட் ஸ்டெல்லிங் அப்போவே அவர் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தார், இஃப் யூ கைஸ் ஃபைண்ட் எனி இஷ்யூஸ் டு ட்ரைங் டு மேக் யுவர் ஃபிலிம் யூ கம் டு மீ, ஐ வில் ஹெல்ப் யூ. அந்த மாதிரி he was volunteering to help and he was full of energy and he's been the same guy since then. Very inspiring. So first of all, thank you for the opportunity. Most welcome, Abhishek. I want to talk more about Petronas. Okay. Emotions எல்லாமே வந்து in some draw lines saying that okay, you will go stop. But when it comes to comedy, I mean, it's hard to say no. It's really hard to say. And with those performers like Venkatesan and PSK, many improvisation spot on the and body of returns. So other quickly choose money. And is there anything we missed which is not our concept? I understand the last part. Enna we missed in the sense. சிலது வந்து ஓகே போதும் கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி ஏதாச்சும் படத்தில் நாங்கள் பார்க்கறது ஷூட் பண்ணி இல்லை எதுவும் அப்படி கட் ஆகலை. பிகாஸ் அடித்தான் காப்பி அடித்ததுனால எக்ஸ்ட்ரா சீன்லாம் ஒன்றும் ஷூட்டும் பண்ணலை, தூக்கியும் போடலை. அப்படியே என்ன எடுத்துருந்தாங்களோ அப்படியே நாங்கள் இங்கே அதை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணோம். ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் அ குட் திங் டு டூ. ஐ வாண்டட் டு try it. And I think I remember vaguely Prabhudeva sir saying in one interview, I think it was during Pokiri or something, I'm not sure. நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் ஒரு லாங்குவேஜில் ஒர்க் ஆகிறதுனால தான் அதை நம்ம ரீமேக் பண்ணுறோம். அங்கே வந்து ஸோ வி ஜஸ்ட் ஹேவ் டு டூ வாட் தேவ் டன் அந்த மாதிரி ஏதோ சொன்னார். கரெக்டாக ஞாபகம் இல்லை. நான் வந்து கொஞ்சம் ஐ திங்க் திஸ் வாஸ் ஐம் நாட் ஷுர் வென் நான் ஃபிலிம் மேக்கிங் பண்ணணும்னு யோசிச்சிட்டேன். நான் அப்போ மேபி ஐ திங்க் இன் காலேஜ் அந்த டைமில் ஏதோ சொன்னார். ஐ நெவர் தாட் தட் ஐ வில் ரீமேக் அ ஃபிலிம். I never thought I will do a film like Petromax because அதனால தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே நான் ஜம்ப் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் எழுதும்போது அவ்வளோ லவுடாக ஒரு படம் திருப்பி வீட்டுக்குள்ளே பேய் இந்த ஜோன்லலாம் நான் எதாவது எழுதுவேனா அப்படின்றது எனக்கு அந்த பாயிண்ட் இன் டைமில் எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ ஐ வாண்டட் டு சும்மா ட்ரை இட் அவுட். பட் ஒன் மிஸ்டேக் ஐ டிட் இன் தட் film was I overburdened myself with a lot of work on the same day because we shot that film in 30 days. My direction teamல வந்து எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க, சார் நம்ம வந்து ஒரு காமெடி படத்தை வந்து பயங்கர சீரியஸாக ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். We are not enjoying that process because it will be so chaotic and அவ்வளோ டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். And because the dates we had to shoot in May, April and May in காரைக்குடி, peak heat, peak summerல போய் ஒரு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக மாட்டியாச்சு. பேய் கூட இவங்க மாட்டினாங்களோ இல்லையோ நாங்களாம் மாட்டிட்டோம். It was chaos and ஒரு நாளில் மூணு சீன் 4 சீன் ஷூட் பண்ணணும். Although it is all interior, although it is all controlled, something or the other will go wrong. ஸோ அது நம்ம லக் எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகும்னா அந்த காரைக்குடி வீட்டில் வந்து அந்த மித்தம் தான் அட்ராக்டிவ். ஸோ அந்த மித்தத்து வழியாக வர லைட் எல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரிலாம் அப்படிலாம் போனோடனே கேமராமேன் வந்துட்டு எல்லாத்தையும் மூடிடுவார் மேலே. பிகாஸ் ஹிஸ் திங் இஸ் ஐ நீட் டு ஹாவ் அ கண்ட்ரோல்டு அட்மாஸ்ஃபியர். ஐ கேனாட் லெட் இட் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஓகே ஃபேர் இனஃப். அண்ட் வில் அந்த மாதிரி பண்ணுறதுனால வில் அட்லீஸ்ட் ஹேவ் திஸ் சாய்ஸ் ஆஃப் ஷூட்டிங் அ நைட் சீன் இன் த மார்னிங். ஸோ அது ஒரு பெரிய சீன் அப்படின்னா நாங்கள் மார்னிங் ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் த்ரூ த நைட் வி கேன் பி ஷூட்டிங். அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பட் there was 1 or 2 days where we can actually open and let the natural light come and there'll be கொஞ்சம் ventilation. அப்படி சந்தோஷப்படும்போது அன்றைக்கி வேணுட்டே மழை பெய்யும். why நம்ம அந்த மாதிரிலாம் வந்து நடந்து. ஸோ அன்றைக்கி ஒரு ஃபியூ ஹவர்ஸ் காலி ஆகும். அன்றைக்கி மழை வரக்கூடாது ஆனால் வரும். ஐ மீன் ஆப்வியஸ்லி இட்ஸ் ரெய்னிங் இன்சைட் ஐ கான்ட் ஷூட் த சீன். ஸோ இந்த மாதிரி காமெடியெல்லாம் நிறைய நடக்கும். இப்படிலாம் நடந்துச்சு. ஸோ we were actually very stressed shooting that film because of the dates and everyone was there and like it's funny to watch a film where 10 actors are there in the same frame, but it's not easy to direct it because you can't actually, you can only do a wide of everyone and then you don't know. I actually didn't know when so it was all அங்கே போய்
அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி ஓகே இப்படி தான் ஃப்ரேம் வைக்கணுமா அப்படி தான் பண்ணணுமா இதை தான் பண்ணுமா அண்ட் காமெடிக்கு யூ கான் கீப் கட்டிங் ஆல்சோ காமெடிக்கு இட் ஹாஸ் டு ஒர்க் இன் லைக் மினிமல் கட்ஸ் அப்போ தான் அந்த காமெடி வில் லேண்ட் ஸோ அது ஆக்சுவலாக எனக்கு ஒரு பெரிய பாடம் தான் பட் வி ஃபினிஷ் த ஃபிலிம் ஆஸ் பிளான் வி ஃபினிஷ்ட் இட் பட் இட் ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அதனால் அது எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் காமெடி நீங்கள் மிஸ்லாம் பண்ணல அதனால தான் நான் எங்களோட ட்ராஜடிலாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. Hi sir, thank you. Hi, good. My question is ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஆக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ செட்டில் இருக்கப்போ அவங்களுக்கு நீங்கள் ஃப்ரம் அ டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வாட் லெவலுக்கு நீங்கள் ஒரு ஃபீலிங் கொடுப்பீங்க in the sense like with regards to a script. Now would you prefer being with an actor who நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்த உடனே அதை படிச்சுட்டு he will just deliver what is required at that point of time, or if he's very inquisitive about knowing what that scene is and he's also coming up with ideas, what kind of an actor person you would prefer? சம் சீன்ஸ் அது எழுதுனது அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுல மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல ஐ மைட் நாட் ப்ராபப்ளி வாண்ட் எனி கிரியேட்டிவ் இன்புட்ஸ் தேர் அப்பார்ட் ஃப்ரம் பெர்ஃபார்மன்ஸஸ். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம மைண்டில் ஒன்று இருந்திருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்திருக்கலாம். பட் வென் யூஆர் ஆக்சுவலி வாட்சிங் இஃப் தே ஆர் கிவிங் சம்திங் எல்ஸ் அண்ட் சர்ப்ரைசிங் யூ வில் ப்ராபப்ளி like if you end up liking it will be nice, but that's not the case with all the scenes. I am very open to ideas from everyone, but I would actually prefer it to be done before shoot, but mostly அப்படினா நடக்க வாய்ப்பு கிடையாது with because all the actors are busy, they are shuffling films, not many actors will be available for reading and iterating and உட்காந்து எழுதுறதுக்கு ஐ மீன் கொஞ்சம் முன்னாடியே அது ஏதாவது பண்ணணும்னா பண்ணி அதுக்கப்புறம் அதை செட்டு கொண்டு போகிறதுக்குலாம் டைம் இருக்காது. பட் ஓகே இஃப் அது அங்கே போய் மாறப்போகுதுன்னா கூட தே ஆர் வெரி ப்ரொஃபஷனல். ஸோ தேவ் பீன் டூயிங் திஸ் ஃபார் தேர் லிவிங். ஸோ அதனால் அவங்க வந்து அது சில விஷயங்கள் டக்குன்னு அங்கேயே டிசைட் பண்ணுவோம், இது பண்ணி மாற்றுவோம். இஃப் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் த ஃபிலிம் ஐ எம் வெரி ஓப்பன் டு changing it. Like for instance, the maximum changes was done by one actor who was there in all three of my films. Abdul, I don't know if you know him. கண்டிப்பாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். By name I don't know if you know. ஸோ அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு படத்தில் he played a hacker மாதிரி. ஸோ நாங்கள் எழுதி இந்த டைலாகை ஃபுல்லாக அவர் அந்த டைலாகோட மீனிங் மாறாமல் நான் நாகர்கோயில் ஆக்சென்ட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆக்சென்ட் பேசினார். அது படம் வந்ததுக்கப்புறமா தான் நாகர்கோயில் ஆக்சென்ட்டே இல்லைன்னு எங்களுக்கு இவர் நாகர்கோயில். ஆனால் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா he was the only actor who wanted to talk in some accent because the film is set there. அவர் அங்கே தான் இருக்கார் அப்படின்றதுனால ஏதோ ஒன்று பண்ணார். அண்ட் he also changed அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றினாரே தவிர எங்கேயுமே மீனிங் மாறவே இல்லை. ஸோ as long as the meaning doesn't go for a toss, I'm not very rigid about இந்த லைன் தான் பேசணும்னு. பட் certain actors when they change, the meaning changes because they don't understand that இதை மாற்றி பேசினா அதோட அர்த்தமே மாறுது அப்படின்றதுனால நான் அதுதானே பேசினேன், அதெல்லாம் முன்ன பின்ன இருந்தால் என்ன அந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஐ ரியலி கெட் ஒர்க்ட் அப் பிகாஸ் ஹலோ ஃபர்ஸ்ட் இட்ஸ் நாட் த சேம். ஸோ யூ ஜஸ்ட் சே வாட் ஐவ் ரிட்டன் பிகாஸ் நாங்கள் பார்த்து ஒரு வார்த்தையாக பார்த்து தான் அங்கே எழுதியிருக்கோம். வி ஹவ் கான் த்ரூ சம் 10 drafts டு கெட் தேர் வித் வெதர் இட்ஸ் குட் ஆர் நாட் இட் இஸ் நாட். அது அங்கே அப்படின்னா இப்போவே பேடாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது எவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இருந்திருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் அதை பற்றி இங்கே வந்து இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அதை பற்றி ஐம் நாட் லைக் நோபடி டோல்ட் மீ தட் இட் வாஸ் அ பேட் சீன் ஆர் எனிதிங் தட். பட் அவங்களுக்கு புரிஞ்சது அவங்க பேசுவாங்க, நான் ஏன் அதே வார்த்தையை பேசுகிறோம்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. பட் இட்ஸ் நாட் த சேம். த மீனிங் சேஞ்சஸ். when the meaning changes I don't agree. I want the same lines to be there. And one more just follow-up question is, today if someone is an aspiring actor, considering if someone is in the industry, you've seen a lot of actors, right? So would you say that how I say this, like I should be working on my art, like இப்போ ஆக்டிங் என்றதில் நான் ஃபோக்கஸ் பண்ணி அதில் ட்ரெயின் பண்ணால் என்னுடைய சான்சஸ் ஆர் பெட்டர் டு சே லீட் get to a lead role, or social media presence etc. in today's age has taken over that அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? Or that is also equally important to this அப்படிங்கிற would you say considering today's age? There are two answers to this. If it is just a artist's environment, like where everyone is collaborating only for art, I would say you have to focus on that as an artist. உங்களோட இது unfortunately art has become a part of a major entertainment industry and primarily a business model. So அதுக்கு வரும்போது the people who are putting in the money, they don't have art in their mind. They appreciate good art, but that is not the first thing in their mind. So if you think from their perspective, it is difficult for anybody who's any person in the industry trying for anything, acting ஆ இருக்கட்டும், direction ஆ இருக்கட்டும், anything, any technique work ஆ இருக்கட்டும். ஸோ ஒரு ஹெச்ஓடி, ஒரு ஆக்டர் எல்லாரும்
எல்லாருக்குமே அது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ன்றது இட் இஸ் அ பிக் திங். டு ஃபிகர் இட் அவுட், டு ஆக்சுவலி கோ அண்ட் do that work, it is going to be a big thing. Adikku you need a lot of references. Unfortunately for an actor now, he or she needs to have that bankable identity to it. So social media presence பத்தி கேட்கும்போது it is, I don't know, like it is an irony, but it is working in favor of the film. People who are not actors but are good in whatever they do on social media are brought into the film. They might not be good at performance at all, absolutely not. Ana people are actually hooting, shouting, whistling for them, which in turn directly contributes to the collection of the film. So adanal idu nama blame panna mudiyadhu. Again, it's like a relationship, we have to find a balance, that's all. See, but when you get the opportunity to be on screen, on frame, on in front of the camera, if you give your fullest, you will definitely be recognized. It's like it is always this argument, எப்பவுமே எந்த படம் ஓடுது இப்போ அத மாதிரியே எடுக்கணுமா அதெல்லாம். But if you see the trend, ரொம்ப நல்ல படம், அது ஸ்மால் ஆர் பிக் டசன்ட் மேட்டர், இட் வில் டெஃபினெட்லி ஃபைண்ட் இட்ஸ் ஆடியன்ஸ். பட் அந்த படம் இருக்குன்றது தெரியணும். அது தெரியறதுக்கு நிறைய விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். எய்தர் பிஆர் ஷுட் கான்ட்ரிபியூட் ஆர் ஃபேஸ் வேல்யூஸ் ஆஃப் an ஆக்டர் ஷுட் கான்ட்ரிபியூட் and the time of release has to contribute. If it is getting sandwiched between a lot of good films or a lot of big films, obviously it won't stand a chance. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் அந்த படத்தை பற்றி தெரிய வரலாம். பை தட் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்து அதுக்கப்புறமா அந்த படத்தை மக்கள் பார்த்து, now because there is OTT, because the shelf life of a film has increased and easy access is there, அதெல்லாம் இருக்கிறதுனால it finds its audience. I'm not saying it doesn't find its audience, but I'm saying you just have to be genuine in what you're doing and it will all work out. அவ்வளோதான். But yes, like you said, social media presence இருக்கிறது வந்து இப்போ அவங்க நடிக்கணுன்ற ஆஸ்பிரேஷன் இல்லாமல் இருக்கும்போதே அவங்க நடிகர்கள் ஆக்கிடுறாங்க. அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. I can't say that it's a bad thing. That's what I'm saying. Of course, PR, it definitely helps. I'm saying அது ஹெல்ப் பண்ணாத, I am very bad at it. I don't even know how to develop it. ஆனால் I cannot deny the fact that it's அது இம்பார்ட்டன்ட் கிடையாது நான் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக அது தேவை. But it has worked out for you, like நீங்கள் direction basisல சொல்கிறேன். Right. நீங்கள் வந்துட்டு அந்த PR or what is trending அப்படின்றது you didn't go into some subject like that. இல்லை பண்ணியிருந்தா it could have worked better ன்னு நான் சொல்கிறேன். I cannot deny that fact. If I have a social media presence or if I'm collaborating with people who have a social media presence. I'm not just saying social media, people who are popular. Either you are popular or you are collaborating with people who are popular. Definitely it stands a better chance for the general public to watch a film, which is very important. That translates directly to what the commerce is. So, which is why everyone is running. What based on அவங்களோட ப்ரீவியஸ், we need to know that actor first. ஸோ நம்ம ஆடிஷன் பண்ணி புதுசாக ஒரு ஆக்டர் எடுக்க போகிறோன்றதுக்கும் சம்டைம்ஸ் யூ ஃபைண்ட் தட் ஆக்டர் வென் யூர் ரைட்டிங் இட் செல்ஃப். யூ புட் அ ஃபேஸ் டு தட் ஆக்டர். ஆஸ் த கேரக்டர் டெவலப்ஸ் யூ புட் அ ஃபேஸ் டு தட் கேரக்டர். இல்லைனா எழுத ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒருத்தருக்கு நம்ம எழுதணும் அப்படின்னு தோணும். பட் மோஸ்ட்லி நான் அப்படி பண்ணது கிடையாது. பட் லாட் ஆஃப் பீப்புள் டூ தட். நாட் அந்த அப்படி கிடையாதுன்னு சொல்ல வரல, பட் அந்த மாதிரியும் எழுதுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது that's how it works. பட் ஆனால் நீங்கள் ஒருத்தர் மைண்டில் வச்சுட்டு எழுதிட்டு when it goes for casting for so many reasons it might not happen also. So you keep going to the next possible option. So அது வர then when they come into the film, what has usually happened is அவங்க வரும்போது they will actually surprise you. ஓ இவர் இப்போ by the end of the film you will get used to that actor where வேறு யாரும் இந்த இடத்துல பொருத்தி பார்க்கவே முடியாத அளவுக்கு ஆயிட்டாங்களேன்ற மாதிரி. that's how the character also gets evolved. But initially ஒரு நியூ கமர் வச்சு பண்ணணும்னா again audition is the only choice. இவங்க இந்த கேரக்டருக்கு பொருந்துவாங்களா பை த லுக்ஸ் ஆஃப் இட் அண்ட் பை த பெர்ஃபார்மன்ஸ், அவங்க அதை ஒழுங்காக பண்ணுறாங்களான்றதை பேஸ் பண்ணி தான் அது நடக்கும். வணக்கம். பயமாக இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னால் கொஞ்சம் சொல். சொல்லுங்க. ஒரு ஆக்டர் வந்து எந்த மிஸ்டேக்குமே பண்ணக்கூடாது. ஏய் ஏன்பா வம்புக்கு இதெல்லாம் கேள்வி, நீ வந்து காசிப் கேட்குறியா இல்லை கேள்வி? அதான். ஸோ பேசிக்லி இட் இஸ் நாட் அ கிரேட் பிளேஸ் டு பி த ஷூட்டிங் ஸ்பாட். யூ ஆர் ரன்னிங் அரவுண்ட் டு டூ many things and too many people. What you see in the frame is probably 1 or 2 people.
இஃப் இட்ஸ் அ வெரி யூனிக். நம்ம பார்த்த சீன்ஸில் மேக்ஸிமம் 3 பேர் இருந்தாங்களா, 3-4 பேர் இருந்தாங்க ஒரு சீன்லன்னு வச்சுக்கோங்க. பட் அதுக்கு பின்னாடி அந்த கேமரா பின்னாடி போயிட்டால் ஒரு 100-200 பேர் இருப்பாங்க. ஈவன் இன் when you're shooting inside an apartment, there will be 50 people. Nobody knows, even we don't know why they are there inside. 50-60 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லோரும் இருப்பாங்க அண்ட் அதுக்குள்ளே தான் நம்ம ஒரு வேலை பண்ணி ஆகணும். ஸோ தட் டைம் தி லீஸ்ட் expectation from an actor is they know about the scene, they know what they are doing with that scene, they know about the character and அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுன்றது தான் ஒரு டைரக்டரோட லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். அது சரியாக வர வரைக்கும் பண்ணி தான் ஆகணும். பட் சம்டைம்ஸ் யூ ஆர் இன் அ பொசிஷன் வேர் இதுக்கு மேலே இதை ஸ்ட்ரெச் பண்ணால் வில் நாட் பி ஏபிள் டு ஃபினிஷ் வாட் வி ஆர் ஹியர் ஃபார். ஸோ தட் டைம் யூ டேக் அ கால், ஆர் வி ஓகே வித் திஸ் ஒன், கேன் வி மேனேஜ் இன் சம் வே ஆர் தி அதர் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணி we'll have to move on. But from a director's point of view, the least expectation is they understand the role, they understand the character, they understand, I mean they know the lines, they know what the emotions are, அவங்க கரெக்டாக எமோட் பண்ணுறாங்களா, இவ்வளோதான். அது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவங்க அந்த டிஸ்கஷன் ஆல்ரெடி வச்சுட்டாங்க டைரக்டரோட, and they just need to come and act in front of the camera. ஹாய் சார். ஹாய். இப்போ முன்னாடி கேட்ட கொஸ்டின் கேட்டது சிமிலராக இருக்கலாம். லைக் என்னன்னா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து தேர் ஆர் மோர் டெக்னீஷியன்ஸ் லைக் யூ செட் 50 to 60 members are trained. So as a technician side or actor side, like some people கிட்ட வந்து bad vibes வந்து கிரியேட் ஆகும். அந்த bad vibe-னால அந்த செட்டில் இருக்கிற நம்மளோட vibe வந்து டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கு. How you will handle? நானே பேட் வைப் வந்தா how they handle it. See, you're overthinking certain things. Again, it's not some, it's a collaborative thing. If you're overthinking about good vibe, bad vibe and all, it's like you just have to be an opportunist there. As a director, you just have to be an opportunist there, sit there, figure out within that frame whether it is working, whether you're liking what you're seeing, whether you're getting what you want. அவ்வளோதானே தவிர அவங்க வைப் என்ன இருக்குன்றதுலாம் உட்காந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, இந்த பக்கம் திரும்பி வச்சு உங்கள் வைபை சரி பண்ணுறது தான் பார்த்துட்டு இருப்பீங்க. நீ கிளம்புப்பா, தட் இஸ் நாட் நாட் கோயிங் டு அஃபெக்ட் யூ இன் எனி வே. அதெல்லாம் அஃபெக்ட் பண்ண விடக்கூடாது. அதை ஜட்ஜ் பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. I mean, if this person is going to be talking when the scene is happening, I'm going to ask him to leave. If he is meditating or if he is sitting and thinking that this scene shouldn't be working out, I don't even know because I'm seeing this. அவன் எதையாவது யோசிச்சுட்டு போட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை பற்றிலாம் வரி பண்ணுற இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். அண்ட் ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் பி டூயிங் தட். அவ்வளோலாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா வேலையே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். காய்ச்சி மூச்சுன்னு கத்தணும். என்ன பண்ணணும்னு தெரியாமல் காய்ச்சி மூச்சுன்னு கத்துவோம், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? சீக்கிரம் கொண்டு வாங்க. ஏன் இந்த மாதிரி மெதுவாக வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க? இவன் நல்லா தானப்பா இருந்த ஆஃபீஸில், ஏன் இங்கே வந்து இந்த மாதிரி லூஸு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான்? இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். இப்போ அதுதான் விஷயம்னா, இஃப் இஸ் ஸ்லோயிங் யூ டவுன், யூ ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம் டு பி ஃபாஸ்ட். நீங்கள் ரொம்ப மனப்பக்குவம் உள்ளவர்னா அதை வந்து சொல்லி புரிய வைப்பீங்க. இப்போ என்ன மாதிரி ஆள்னா வந்து கத்தி, டேய் எடுத்துகிட்டு வாடா சீக்கிரம், ஏன்டா சாவடிக்கிறேன்னு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால சொன்னேன், நான் தான் அந்த பேட் வே. Hi sir. Hi. Hi Karnag. Thank you. Okay, 100 rejections sir. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆக்டர் எப்படி இவால்வ் ஆகலாம் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா நானே இவால்வ் ஆகிட்டு தான் இருக்கேன். See, as you grow, you evolve. That's all. It's very simple. When you're in your 20s, you are one person. When you're in your 30s, you're one person. When you're in your 40s, you're one person. As an actor also, you'll be evolving like that only. Based on your experiences, based on how old you are, வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம்லாம் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஆர்ட் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அதனால் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ரெவல்யூஷன் நடக்க தான் தெரியும். எதுவுமே நடக்காமல் அப்படியே இருந்தீங்கன்னா நீங்கள் ஞானி. அதுக்கு நீங்கள் நடிக்கவே தேவையில்லை. ஸோ ப்ரெசன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ்
சிம்பிள் தான். அப்போ நாங்கள் காஸ்டிங் பண்ணும்போது we used to call up the casting agents. They will call for people whom they know. ஸோ அவங்களோட பேண்ட்வித்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்ணுவாங்க. இப்போ how things have changed is people are referring to short films, people are referring to Instagram profiles, இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து we are openly putting out casting call, ப்ரொடக்ஷன் ஹவுஸோ இல்லை டைரக்ஷன் டீம்லேருந்தோ ஓப்பனாக காஸ்டிங் கால் போட்டுடுறாங்க. ஸோ இந்த டைமில் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வருது. முன்னாடி when I used to, நான் ஒரே ஒரு படம் தான் ஐடியா ஒர்க் பண்ணேன். ஸோ அண்ட் வி ஷாட் இட் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். கால்கட்டாவில் ஷூட் பண்ணோம். ஸோ ஐ வாஸ் ரெஸ்பான்சிபிள் காஸ்டிங் ஆல் த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ். ஸோ நான் கால்கட்டாவில் ஷூட் பண்ணும்போது அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இப்போ ஒரு டயலாக் பேசுகிற கேரக்டர்னா கூட they are not extras, they need to be cast. ஏன்னா அவங்களால அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுதா இல்லையா, அந்த லைனை பேச முடியுதா இல்லையான்றதுக்காக வில் கால் ஃபார் ஆடிஷன்ஸ். நான் ஐ சாட் தேர் ஃபார் 10 days. ஸோ அங்கே லோக்கல் ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ லோக்கல் மேனேஜர்ஸ் ஒரு ஏஜென்ட்ஸ் அவங்க பேசி ரெஃபரன்சஸ்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. வி யூஸ் டு டேக் ஆடிஷன்ஸ். ஐ யூஸ் அண்ட் தென் lock it, which is when I decided என்ன சீன் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரியாமல் சும்மா பேசுங்கன்னு சொன்னால் it doesn't work out. ஸோ ஆடிஷன் பண்ணுற நமக்கும் அது கஷ்டமாக இருக்குது ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஆடிஷன் கொடுக்குற அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால when I started making my films I decided, ஸோ இப்போ நம்ம காஸ்ட் பண்ண போகிறோம், ஆடிஷன் பண்ண போகிறோன்னா அவங்க என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாங்களோ அது என்ன சீனும் அப்படியே கொடுத்து பண்ணிடுங்கன்னு சொல்லி. It also depends if it is because I made these 2 films which was என்ன சொல்கிறது, it was not the most expected film before பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு காம்பினேஷன் வேலை அப்படிலாம் இல்லாதனால I was able to do that. But if you're going to go out and do and ஜெயிலர் or ஜனநாயகன், அதுக்கு வந்து நான் சீன் பேப்பரை கொடுத்து ஆடிஷன் பண்ணுன்றது it might not be the best choice because scene will probably get leaked. இப்போ சப்போஸ் அந்த ஆக்டருக்கு வந்து ரோல் கிடைக்கல, அவர் கடுப்பில் கொண்டு போய் சீனை வெளில விட்டாருன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ரிஸ்க்கெல்லாம் இருக்குது. இப்போ என் சீனை வெளில விட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆப்பா எப்படி நீங்கள் படிக்க மாட்டீங்கன்னு தெரியும், லீக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் ஜாலியாக இருப்பேன். ஸோ அதனால் தட்ஸ் த ப்ராசஸ். ஆடிஷன் வரும்போது இதுதான். பட் ஹவு வி ஃபைண்ட் பீப்புள் இஸ் ஒன்லி சேஞ்ச். ஸோ அந்த இடத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஐ டோன்ட் திங்க் நோ லாங்கர் காஸ்டிங் ஏஜென்ட்ஸ்லாம் நாங்கள் கூப்பிட்றோமான்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் ரைட் நோ திருப்பி இட் ஹஸ் கம் டு அ ஃபேஸ் வேர் there is one or two casting agents who have a lot of people in their circle who understands. So initially the casting agents used to be ADs only. So avanga managers kitta pesi avanga and aalanga kitta pesi kuttu varuvaanga. Ipo dedicated 1 or 2 people are there who are getting credits in the films. So they bring people into the film. So avanga circle la irukradhum probably might help. Failures adu enakku therinja neenga enakku solunga. எல்லாருக்கும் ஃபெயிலியர்ஸ் இருக்க தான் செய்யும். இட்ஸ் நாட் லைக் when I finish the script the first person I meet is going to say wow, my wife will say but she doesn't have the money to produce my film. So அதனால் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலி வில் ஃபைண்ட் ஒரு 4-5 இடத்துல அடி வாங்கினா தான் 6வது இடத்துல போய் அது சரியாக உட்காரும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் யூ லேர்ன் ஃப்ரம், ஐ மீன் டுடே ஆல்சோ ஐம் திங்கிங் ஏப்ரல்லேருந்து நான் வந்து என் கதையை பிச் பண்ணணும்னு சொல்லிட்டு போனோடனே எவ்வளோலாம் அடி வாங்குறேன்னு இன்னொரு வாட்டி வந்து சொல்கிறேன். அது நடக்க தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியும். You might think you've done the best thing in the world. அவன் ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு கூட நல்லா தான் இருக்கும். கொடுத்துடலாம், பார்ப்போம். தேங்க்யூ. casting agent. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏன்னா இப்போ நம்ம இதில் இப்போ தான் ரொம்ப ரீசெண்டாக தான் அவங்கெல்லாம் இருக்காங்க. எந்த அளவுக்கு கேரக்டர்ஸ் அவங்களால அவங்க ஃப்ரீடம் கொடுக்குறீங்க? இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இவங்க இது பண்ணலாம், ப்ரைமரி கேரக்டர்ஸ் ஆர் செகண்டரி கேரக்டர்ஸ். See honestly நான் வந்து இன்னும் அந்த காஸ்டிங் டைரக்டர்ஸ் கூட பர்சனலாக வந்து எந்த ப்ராஜெக்ட்லையும் ஒர்க் பண்ணலை. ஸோ ஐ ஆக்சுவலி டு நாட் நோ ஹவு தே ஃபங்க்ஷன். பட் ஏதோ ஒரு வாட்டி கேட்கும்போது they said we do casting for the entire film, like all the characters casting பண்ணால் தான் நாங்கள் உள்ளே வருவோம் அப்படின்றாங்க. I don't even know what they mean by all the casting. ஸோ ப்ரைமரி கேரக்டர்ஸை இவங்க காஸ்ட் பண்ண முடியாது. they'll have their own managers and all those things. ஸோ அவங்க வழியாக தான் வரும். ஸோ அந்த ப்ரைமரிக்கு அப்புறமா இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் உங்கள் படத்தில் காஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா we'll come into the film and we'll do the entire work for you. அதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அதை பண்ணும்போது அதோட அந்த பேண்ட்விட்த்தை தாங்குற அளவுக்கு அந்த ப்ராஜெக்டோட வேல்யூவும் இருக்கணும். ஸோ அப்போ தான் we'll be able to bring them inside the project because they'll come with one, அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸோடு ஒன்று வருவாங்க. ஸோ அவங்க கொண்டு வர ஆக்டர்ஸ்க்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட், அதை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ இருக்கணும். அப்போ தான் அது ஒர்க் பண்ண முடியும்.
But I think generally it is a good trend. So if they start getting more and more work, they'll also be able to accommodate to smaller films also, which is a good thing because that is one area which somebody is actually dedicatedly taking care of. So if they're good at it and if they're able to bring in good actors to your film, it helps you. And நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேணாம், நீங்கள் அடுத்த பிரச்சனையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடலாம்.